Hello students, welcome to science class. 6th standard science unit 1 heat lesson part 2. Last video we saw heat, sources of heat, hot and cold objects, temperature, heat and temperature. This video we are going to see flow of heat, expansion in solids, linear and cubical expansion, uses of thermal expansion and also thermal expansion examples. Flow of heat. An analogy between temperature and water level. Water flows when there is a difference in the levels of water in different places. It does not matter if there is more water in one place or another. Water from a puddle can flow into a reservoir or the other way around. The temperature of an object is like the water level. It determines the direction in which heat will flow. Heat energy flows from higher temperature to lower temperature. Flow of heat na வெப்பம் பரவுதல் அப்படின்னு அர்த்தம். An analogy between temperature and water level na நீர் மட்டத்தையும் வெப்பநிலையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கறதாம். வெப்பநிலையானது வெப்ப ஆற்றல் பாயும் திசையை நிர்ணயிக்கிறது என்பது நமக்கு தெரியும். நீர் உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு பாய்வதை போல வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை அதாவது லோவர் டெம்பரேச்சர் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுகிறது. நீரானது உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும். அது எந்த பக்கம் நீர் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் குறைவாக இருக்குது அதை பொறுத்து இல்லை. ஒரு குட்டையிலிருந்து பெரிய நீர் தேக்கத்துக்கும் பாயலாம் அல்லது நீர் தேக்கத்திலிருந்து குட்டையை நோக்கியும் பாயலாம். நீர் மட்டும்தான் நீர் பாயும் திசை தீர்மானிக்கிறது. அதுபோல தான் பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிக்கிறது. தெர்மல் காண்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்லிபிரியம். Consider two bodies A and B. Let the temperature of A be higher than that of B. On bringing bodies A and B in contact, heat will flow from hot body A to the cold body B. Heat will continue to flow till both the bodies attain the same temperature. The temperature determines the direction of flow of heat. You are holding a hot cup of coffee. Would the heat energy transfer from A, your body to the coffee, or B, the coffee to your body? You are standing outside on a summer day. It is 40 degrees Celsius outside. That normal body temperature is 37 degrees Celsius. Would the heat energy transfer from A, your body to the air particles, or B, the air particles to your body? You are standing outside on a winter day. It is 23 degrees Celsius outside. Would the heat energy transfer from A, your body to the air particles, or B, the air particles to your body? Two objects are said to be in thermal contact if they can exchange heat energy. Thermal equilibrium exists when two objects in thermal contact no longer affect each other's temperature. Thermal contact and thermal equilibrium na வெப்ப தொடர்பும் வெப்ப சமநிலையும் அப்படின்னு அர்த்தம். AB என்ற இரு பொருட்கள் எடுத்துக்கணும். A இன் வெப்பநிலை அதிகமாக இருக்கும், B இன் வெப்பநிலை குறைவாக இருக்கும். A மற்றும் Bயை ஒன்றுடன் ஒன்று தொடர்புக்கு கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா வெப்பமானது வெப்பப்பொருள் அதாவது ஹாட் பாடி ஏயிலிருந்து கோல்டு பாடி பிக்கு பாய்கிறது. இரண்டு பொருட்களும் ஒரே வெப்பநிலைக்கு வரும் வரை வெப்பம் தொடர்ந்து பரிமாற்றம் செய்யப்படும். வெப்பநிலை வெப்பம் பாயும் திசையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே 3 நிகழ்வு சொல்லியிருக்காங்க. ஒரு சூடான காஃபி கப் அதிலிருந்து வெப்ப ஆற்றல் உடலிலிருந்து காஃபிக்கு செல்கிறதா இல்லை காஃபியிலேருந்து உடலுக்கு பாய்கிறதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நல்ல சம்மர் டேஸில் வெயிலில் வெளியில் நிற்கும்போது அந்த வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 40 டிகிரி செல்சியஸ் அளவு இருக்குது. மனிதனுடைய உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளோனா 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அப்போ அந்த வெப்ப ஆற்றல் உடலிலிருந்து காற்று மூலக்கூறுகளுக்கு பாய்கிறதா இல்லை காற்று மூலக்கூறுகளிலிருந்து உடலுக்கு பாய்கிறதா அப்படின்னு ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நல்ல ஒரு குளிர் நாளில் வெட்ட வெளியில் நிற்கும்போது அந்த வெளி வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா 23 டிகிரி செல்சியஸ் அளவு தான் இருக்குது. அப்போ வெப்ப ஆற்றல் உடலிலிருந்து காற்று மூலக்கூறுகளுக்கு பாய்கிறதா இல்லை காற்று மூலக்கூறுகளிலிருந்து உடலுக்கு பாய்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு பொருள் வந்து மற்றொரு பொருளின் வெப்பநிலையை வந்து பாதிக்குமானால் அவை இரண்டுமே வந்து வெப்ப தொடர்பில் அதாவது தெர்மல் காண்டாக்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தெர்மல் காண்டாக்டில் இருக்கக்கூடிய இரண்டு பொருட்களின் வெப்பநிலையும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு அர்த்தம். இந்த தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது ரெண்டோட வெப்பநிலையும் ஒன்றோட ஒன்று பாதிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், if a pot of milk from the refrigerator is set on the kitchen table, the two objects are in thermal contact. After a certain period, their temperatures are the same and they are said to be in thermal equilibrium. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. a pot of milk வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து கிச்சன் டேபிள் மேலே வைக்கிறோம். இப்போ கிச்சன் டேபிளும் அந்த பாட் ஆஃப் மில்க்கும் தெர்மல் காண்டாக்டில் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து temperature same ஆகும். அது thermal equilibrium. Next topic, expansion in solids. Sam is trying to open a tight jar, but he cannot open it. He asks his uncle to help. His uncle says that pour some hot water on the lid of the jar. Sam does so and tries to open it now. Wow, the jar is opened easily. Do you have such experience? How do you open a tightly closed cap of the pen, which could not be opened by you normally? Most substances expand when heated and contract when cooled. The change in length, area or volume is directly related to temperature change. The expansion of a substance on heating is called the thermal expansion of that substance. Expansion in solidsனா திண்ம பொருட்கள் விரிவடைதல் அப்படின்னு அர்த்தம். சாமுங்கிற ஒரு பாய் வந்து ஒரு ஜாடி ரொம்ப டைட்டாக இருக்கிறத திறக்கவே முடியல. அப்போ அவங்க மாமா கிட்ட கேட்கும்போது அவங்க மாமா சொல்கிறாரு, ஹாட் வாட்டரை வந்து அந்த ஜாரோட மூடியில் ஊற்றுனா திறக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி செஞ்சோன்னே அந்த ஜார் வந்து திறந்துருச்சு. இது மாதிரி நமக்கு கூட சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேனா டைட்டாக இருந்தால் எப்படி திறக்கிறது அப்படிங்கிறது. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்விக்கும் போது என்னாகும், சுருக்கமடையும். அவற்றோட நீளம், பரப்பளவு, கன அளவு எல்லாமே மாற்றமடையும். வெப்பநிலை மாற்றத்தை பொறுத்தது. ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும். அது விரிவடைகிறது தான் அப்பொருளின் வெப்ப விரிவடைதல், அதாவது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக், லீனியர் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். A solid has a definite shape. So, when a solid is heated, it expands in all directions. Therefore, in length, area and volume all increase on heating. The expansion in length is called linear expansion and the expansion in volume is called cubical expansion. Linear and cubical expansion na நீள் மற்றும் பரும விரிவு அப்படின்னு அர்த்தம், அதாவது வால்யூம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சாலிட் பொருளை வந்து பர்டிகுலர் ஷேப்பில் இருக்குது, அதை வந்து ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும், எல்லா பக்கத்துலையுமே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதோட நீளம், பரப்பளவு, கன அளவு எல்லாமே அதிகரிக்கும். அப்போ வெப்பத்தினால் ஒரு பொருளின் நீளத்தில் வந்து அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறோம். அதோட பருமன் அதாவது வால்யூம் வந்து அதிகமானுச்சுன்னா அதை வந்து cubical expansion அப்படிங்கிறோம். Uses of thermal expansion. Fitting the iron rim on the wooden wheel. The diameter of the iron ring is slightly less than that of the wooden wheel. Therefore, it cannot be easily slipped on from the rim of wooden wheel. The iron ring is therefore first heated to a higher temperature so that it expands in size, and the hot ring is then easily slipped over to the rim of the wooden wheel. Cold water is now poured on the iron ring so that it contracts in size and holds the wooden wheel tightly. தெர்மல் எக்ஸ்பென்ஷனோட யூசஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இரும்பு வளையத்தை வந்து மர சக்கரத்தின் மீது பொருத்துறது. மர சக்கரத்தோட விட்டம் வந்து இரும்பு வளையத்தின் விட்டத்தை விட சற்று பெரியதாக இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து பொருத்த இயலாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இரும்பு வளையத்தை வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது என்னாகும், அந்த இரும்பு வளையம் வந்து விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை வந்து ஈஸியாக வந்து பொருத்திடுவாங்க அந்த மர சக்கரத்தின் மீது. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து கோல்டு வாட்டரை வச்சு கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் அது உடனடியாக சுருங்கிடும் அந்த இரும்பு வளையம். அப்போ இரும்பு வளையத்தை வந்து மர சக்கரத்தின் மீது இறுக்கமாக பொருத்திடுவாங்க. ரிவைட்டிங். Rivets are used to join two steel plates together. Hot rivet is driven through the hole in the plates. One end of the rivet is hammered to form a new rivet head. When cooled,
The rivette will contract and hold the two plates tightly together. ரிவைட்டிங்னா கடையாணி அப்படின்னு அர்த்தம். இரண்டு உலோக தகடுகளை ஒன்றிணைக்க இந்த கடையாணி பயன்படுகிறது. நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட கடையாணியை தகடுகளின் துளை வழியே பொருத்தி கடையாணியின் அடிப்பக்க முனையை சுத்தியலை கொண்டு அடித்து மறுபுறம் ஒரு புதிய தலைப்பகுதி உருவாக்கப்படுகிறது. இந்த கடையாணி இருக்கிற ரிவைட் அதை குளிர செய்யும்போது சுருங்கும். அதனால் அந்த இரண்டு தகடுகளை இறுக்கமாக பிடித்துக்கொள்கிறது. Do you know? Glassware used in kitchen and laboratory are generally made up of borosilicate glass. The reason is that the borosilicate glass do not expand much on being heated and therefore they do not crack. கிச்சன்லையும் லேப்லையும் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி பொருட்கள்லாம் போரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக மிக குறைவாக தான் விரிவடையுது. அதனால் இதில் கிராக்கும் ஏற்படுறதில்ல. Cracking of a thick glass tumbler. Glass is a poor conductor of heat. When hot liquid is poured into the tumbler, the inner surface of the tumbler becomes hard and expands while the outer surface remains at the room temperature and does not expand. Due to this unequal expansion, the tumbler cracks. Electric wires. Electric wires between electric posts contract on cold days and sag in summers. To solve this problem, we leave wires slack so that they are free to change length. கிராக்கிங் ஆஃப் எ திக் கிளாஸ் டம்ளர்னால் தடினமான கண்ணாடி குவளை விரிவடைதல். இப்போ கண்ணாடி வெப்பத்தை அரிதிர கடத்தக்கூடிய பொருள். இப்போ சூடான நீரினை கண்ணாடி குவளையில் ஊற்றும்போது அந்த உட்புறம் இருக்கு இல்லையா, அது உடனடியாக விரிவடைஞ்சிரும். அதே நேரத்தில் அந்த கண்ணாடி கப்போடைய வெளிப்புறம் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையில் இருப்பதால் அது விரிவடைவதில்லை. எனவே அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கு இல்லையா, அது சமமாக விரிவடையாத காரணத்தால் விரிசல் ஏற்படுது. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஒயர்ஸு, மின்கம்புகளுக்கு இடையே உள்ள அந்த மின்சார கம்பியானது சம்மர் டேஸில் எப்படி இருக்குன்னா அப்படியே தொய்வாக அப்படியே தொங்குன மாதிரி இருக்கும். குளிர்காலத்தில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது என்னாகும், உலோகங்கள் விரிவடையும். அதே மாதிரி குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்கும். அதனால் பருவநிலைக்கு ஏற்ப மின்சார கம்பியின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிட்டு மின் கம்பிகளில் அந்த மின்சார கம்பியை சற்று தொய்வாக பொருத்தியிருக்காங்க. Okay, my dear students, Unit 1 heat lesson is over. So far, we saw sources of heat, hot and cold objects, temperature, heat and temperature, flow of heat, expansion in solids, linear and cubical expansion, uses of thermal expansion, and also we saw thermal expansion examples. Next video we will see next unit. Thank you.